போகிற வழியில் என்ன நடக்குதுன்றதை டெலிகேட்ஸ் பண்ணுறோம். அயான் பாருங்க மடியில் தூங்கிட்டு இருக்கான். எங்கேயா அந்த பின்னாடி இருக்கான். அஃபியா எங்கடா பின்னாடி இருக்கு. எல்லாருமே மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே வாங்க நம்ம டிராவலை ஆரம்பிக்கலாமா? சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஷால் வி கேன் டவுன்லோட் கேஓ யாங்கின் நம்ம ஹைப்பர் லோக்கல் ஆப். ஓகே மதுராந்தகம் வந்தாச்சு. மதுராந்தகமுக்கும் அந்த மேல்மருத்துக்கும் நடுவில் அரேபியன் கார்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். ஏக்கியா அஃபியா நினைச்சிட்டாங்க. ஹாய் போலோ இல்லை ஹாய் சொல்லுங்க. அயான் ஓகே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம தான் உட்காந்துருக்கோம். யாரும் இன்னும் கூட்டம் வரலை. அயான் என்ன ஆர்டர் பண்ணுற? அயான் அயான் வந்து ஹங்கரியாக இருக்காங்க. அஃபியா சாப்பிடலாமா? அயான் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அயான் அஃபியா மெனு என்ன பட்டி பட்டி பார்க்குற ஆர்டர் பண்ணி வச்சு வரும் சாப்பிட்லாம். சரியா? நல்லா இருக்கா? ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா? ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா? நீ ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா அஃபியா? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா? ஐயா என்ன சாப்பிட்ற? அவனுமா நீயுமா? ஓகே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஏக்கியா நீ என்ன சாப்பிட்ட? டேய் அது ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ்ரா. அது ஃபிஷ் ஃப்ரைட். அஃபியா நீ என்ன சாப்பிட்ட? இங்கே பார்த்து சொல்லு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டவங்க ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ். அப்போ என்னடா மாற்றி மாற்றி ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டவங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றீங்க ஏண்டா? ஓகே ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இன்னும் 400 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. இப்போ தான் 100 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம். மேல்மருவத்தூர் தானே? ஆமாம் மேல்மருவத்தூர். ஸோ இன்னும் 400 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. பார்ப்போம் போகலாம். ஓகே இப்போது மணப்பாறைக்கு வந்துட்டோம். பரோட்டா சாப்பிட்லான்னு சொல்லி திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ் அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். மதியானம் சீ ஃபுட்டில் வெயிட்டாக சாப்பிட்டோம். இப்போ இங்கே பரோட்டா சாப்பிடுவோம். ஸோ கையேந்தி பவன் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே சாப்பிட்டாலே. ஸோ அதனால் இங்கேயே சாப்பிட்டு பார்ப்போம். ஏக்கியா அஃபியா ஹாய். டின்னர் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. மத்தியானம் அரேபியன் சீ ஃபுட்டில் ஏசியில் சாப்பிட்டானுங்க. இப்போது ஓப்பன் ஏசியில் சாப்பிட்டுருக்கானுங்க. பரோட்டா சாப்பிட்றானுங்க. அயானே ஓப்பனில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆசை அது. ஸோ அதனால் ஓப்பனில் உட்காந்து சாப்பிட்லாம் வாங்க. ஐயா நாங்கள் சாப்பிட்றது கடைக்காரங்களே கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஐயானை கடையில் இருந்து வெயிட்டிங் பார்க்குறோம். ஸோ நேற்று வந்து நாங்கள் ஒரு 2 மணிக்கு ரீச் ஆகிட்டோம் நைட்டு. மொபைலில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் அதை நாங்கள் ரீச் ஆனதை காமிக்க முடியல. நல்லபடியாக ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரம்ஜானு. ஸோ ரம்ஜான் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் பெரியகுளம்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் போயிட்டுருக்கேன். ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து. அந்த ஊரில் தான் நான் 3 இயர்ஸ் இருந்தேன். ஸோ அதனால் அந்த ஊருக்கு போகலாம், அங்கே நமாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது அங்கே போயிட்டுருக்கேன். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் செம்பட்டி டு ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர், ஊட்டி, பழனி, தாராபுரம், திருப்பூர் எது போனாலும் இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ரோடு. ஸோ கைஸ் ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸில் இந்த TASG தி அக்ஷயா அகாடமி இங்கே தான் எகியா வந்து
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தோம். ஸோ இந்த கேம்பஸ் தான் அது. இப்போ சென்னையிலையும் இருக்குது. ஓகே, இப்போ ஒட்டன்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். நமாஸ்க்கும் வந்துட்டோம். நமாஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நமாஸை முடிச்சுட்டு நம்ம ஒட்டன்சத்திரம் நண்பர்கள் எல்லோரும் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இவங்க தான் வந்து ஒட்டன்சத்திரத்தில் ஒரு 3 வருஷத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் இது. இப்போ மார்க்கெட் காலி பண்ணி அவுட்டரில் போட்டாங்க. இப்போ அதை வந்து வேறு ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் மார்க்கெட், ஒட்டன்சத்திரம் மார்க்கெட். இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட்டு இங்கே தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே மார்க்கெட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் வந்து இருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் ஒரு 3 வருஷம் நான் இருந்தோம். இப்போ தான் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருந்தோம். அதாவது 2019 சென்னையிலேருந்து இங்கே வெக்கேட் பண்ணி வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் இங்கே லாக்டவுன் போட்டோம். லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு 3 வருஷம் இங்கே தான் இருந்தேன். 2022 தான் நான் மறுபடியும் ரிட்டர்ன் சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருந்தது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அதை வந்து இன்னொரு விளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது நமாஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ஒட்டன்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். இப்போது ரிட்டர்ன் வந்து மறுபடியும் வத்தலகுண்டுக்கே போகிறோம். வாங்க. பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு ரீச் ஆகிட்டோம். இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து காளியம்மன் கோயில். வத்தலகுண்டு ஃபேமஸான ஒரு ஜங்ஷன், ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ வத்தலகுண்டு ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வீட்டில் போய் நெக்ஸ்ட்டு என்ன பிரியாணி தான். ஓகே, இப்போ இந்த 6 kg சீரக சம்பா சிக்கன் பிரியாணியை நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.